மாவட்டம் பினாயூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள பழமையான மரங்களை வெட்டுவதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மரங்களை வெட்ட முயல்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் மின் மோட்டாரில் ஏற்பட்ட பழுதை சீர் செய்த பிளம்பர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். பிளம்பர் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் சடலத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த மட்டப்பாறைப்பட்டி கிராமத்தில் வெறிநாய் ஒன்று 7 பேரை அடுத்தடுத்து கடித்து குதறியுள்ளது. அந்த நாய் 70 மாடுகள் மற்றும் 30 ஆடுகளையும் கடித்திருப்பது தற்போது தெரியவந்துள்ளது. வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் மறியலை கைவிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த படவேடு ஆற்றுப்பாலம் அருகே மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 500 லிட்டர் எரிசாராயத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ரேணுகா என்ற பெண்ணை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் செல்போன் கடையில் இருந்த பொருட்களை திருடிய கொள்ளையனை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவரிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை காவல்துறையினர் மீட்டனர்.